காங்கிரஸை பலப்படுத்த ஆட்சியில் பங்கு கேட்பது அவசியம் என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டியளித்துள்ளார். விஜய் ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார், அவரை சந்தித்தால் அரசியல்தான் பேசியிருக்க வேண்டுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக பலவீனமாகவே சென்று கொண்டிருக்கிறது என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி அப்போது கூறினார். கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 60 வருஷமாக ஆட்சியில் இருந்ததில்லை. இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. இது எதுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சியை 60 வருஷத்துக்கு அப்புறம் பலவீனமாகவே போயிட்டு இருந்துச்சு. இதை பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்காக இந்த கோரிக்கை வைக்கப்படும். தொண்டர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இது போன்ற ஒரு கோரிக்கை இருக்கக்கூடிய மாநில தலைவர் மாறுபட்ட கருத்து பாருங்க. அதாவது சில எம்எல்ஏஸ், சில எம்பிஸ் அவங்களுக்கு வேற ஏதாவது இது இருக்கலாம், கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க, பழமொழி, டோன்ட் பைட் த ஹேண்ட் தட் ஃபீட்ஸ். ஊட்டி விடுற கையை கிள்ளுவாங்களா? யாருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு, என்ன இல்லை, அவங்க தொகுதியில் வேலை நடக்கணும், கேஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இது காங்கிரஸ் கட்சி தொண்டருக்கு இது தேவையா இல்லையா? காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு இது தேவையா இல்லையா? காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்கு இது தேவையா இல்லையா? இது காங்கிரஸ் கட்சியின் நலனுக்கு இது தேவையா இல்லையா? அதில் மாற்று கருத்தே கிடையாது யார்கிட்டையும். சார், கார்த்தி சிதம்பரம் கடந்த வாரம் இங்கே வந்திருந்தப்போ திமுகவோட தான் எங்களோட காங்கிரஸோட கூட்டணி எப்பயுமே இருக்கும், பிரவீன் நீங்க உள்பட சிலர் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றதுக்காக தான் தாவேகோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, தொண்டர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், எப்பயுமே நம்ம டிஎம்கேவோட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டில் இன்னும் டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைமை தான் முடிவெடுக்கும். காங்கிரஸ் தொண்டர்கள் அவங்க கோரிக்கையை வைக்கலாம். இது நாங்கள் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, எங்களுது, யார் வேணா எந்த கோரிக்கையும் வைக்கலாம். அதில் ஒன்றும் இதே இல்லை, பிரச்சனையே கிடையாது. இது கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் கடைசி முடிவு காங்கிரஸ் கட்சி தலைமை தான் எடுக்கும். விஜயுடனான உங்களோட சந்திப்பு முழு அரசியலாக்கப்பட்டு பேசப்படுது. பிசினஸ் ரிலேட்டடாகவும் பேசிருக்கலாம், சினிமா ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் நிறைய நீங்க இருக்கீங்க, அது சம்பந்தமான விஷயங்கள் கூட பேசிருக்கலாம். ஆனால் அரசியலாக்கப்படுவது தொடர்பாகவும் இருக்காங்க. சினிமாவில் நான் இல்லைப்பா, முதல்ல அது கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன். நான் சினிமாவில் நான் இல்லை, விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு 2 பேர் சந்திக்க கூடாதுங்கப்பா. காங்கிரஸ் கட்சியில பொறுப்புல இருந்து சந்திக்கும் போது அந்த கேள்வி, நான் அது பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் காங்கிரஸ் கட்சி இது ஒண்ணுதானா, ஐடென்டிட்டி ஒண்ணுதானா? மற்ற ஐடென்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா? நான் தனிப்பட்ட முறையில சந்திக்கலாம் இல்லையா? சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை? நான் டெல்லியில நிறைய பேரை சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்க ஏன் இவ்வளவு பெரிய கேள்வி கேட்குறீங்க? ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை. என்ன கிழக்குல என்ன சூழ்நிலைன்னு நீங்களே பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரியுது. அவர் ஒரு உற்சாகமாக மக்கள் வராங்க அவரோட இதுக்கு, ரேலிக்கு. அதெல்லாம் அது ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. அதில் ஒன்றும் பெரிய சந்தேகமே கிடையாது யாருக்கும். அது ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் கூட ஒரு கேள்விகள் எழுப்பப்படுறது. ஆனால் வராங்க. ஆனால் ஏன்னா மக்களுக்கே தெரியுது, அங்கே அவர் பார்க்கறதுக்கு ஒரு நடிகராக பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க. அப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. ஸோ அவர் ஒரு சக்தி தான். அதை மறுக்கவே முடியாது, யாரும் அதை மறுக்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் தமிழ்நாட்டில். சரியா? நன்றிங்க. நீங்க பயன்படுத்திக்க பாக்குறீங்க. நான் தான் சொன்னேன், 3 கோரிக்கைங்க: அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டனின் கோரிக்கை, காங்கிரஸ் கட்சியின் நலனுக்காக, எதிர்காலத்துக்காக இது கோரிக்கை. இதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
தனித்து போட்டி இல்லாம காங்கிரஸ் சொல்லி சீமான் சொல்லிருந்தேன். இவ்வளவு கஷ்டமா இருந்தா எதுக்கு மற்றவங்க யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் அழிச்சிட்டு இருக்க முடியாது. ஆட்சியில் பங்கு அவசியம் என பிரவீன் சக்கரவர்த்தி கூறிய நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தியிடம் கட்சியின் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு நிர்வாகிகள் வலியுறுத்த நிலையில் தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி ஆட்சியில் பங்கு அவசியம் என்று கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கோவை சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவை சுரேஷ். தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி ஆட்சியில் பங்கு அவசியம் என்று கூறியிருக்கிறார். இது திமுகவிற்கு விடுத்திருக்கும் மிரட்டலா அல்லது தாவேகாவுக்கு தாவும் வாய்ப்பா? இதை எப்படி பார்க்கிறது? இதோட ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சுரேஷ். வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் தொழில்துறை பிரிவு தலைவராகவும் டேட்டா பகுப்பாய்வு துறையின் தலைவராகவும் உள்ள பிரவீன் சக்கரவர்த்தி திமுக கூட்டணியில் ஒரு புயலை கிளப்பியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுக ஆட்சியில் தமிழகத்தினுடைய கடன் நிலைமை குறித்து அவர் சர்ச்சைக்குரிய முறையில் ஒரு தகவலை வெளியிட்டார். அது முழுக்க முழுக்க ஆர்பிஐ குறித்து ஆர்பிஐ வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் தான் அந்த தகவலை தெரிவித்தேன் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் தமிழக அரசின் கடன் நிலைமை குறித்து வெளியிட்ட தகவல் திமுக கூட்டணியில் இருக்கின்ற இங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு ஒரு பிரிவினரிடையே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எதிர்ப்பையும் கிளப்பியது. இது அவருக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் வகையில் காங்கிரசுடைய தலைமைக்கும் அவர்கள் புகார் தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் பிரவீன் சக்கரவர்த்தி இன்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது அவர் தாவேகா தலைவர் விஜயுடனான சந்திப்பு குறித்தும் கடன் நிலைமை குறித்து தான் பேசியது குறித்தும் விரிவாக செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்ப்பது என்னவென்றால், நடிகர் விஜயுடனான சந்திப்பு என்பது ஒரு சாதாரண சந்திப்பே தவிர அதற்கு மேல் எதையும் கூற விரும்பவில்லை என தெரிவித்திருக்கிறார். 2 நபர்கள் சந்தித்தால் அரசியல் பற்றியே பேச வேண்டும் என்று கட்டாயமில்லை, தனிப்பட்ட முறையில் சந்திக்க கூடாதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கும் அவர், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த சந்திப்பு இவ்வளவு பெரிதாக பேசப்படுகிறது என அவர் கேள்வி எழுப்புகிறார். டெல்லியில் பலரையும் சந்திப்பது போல்தான் விஜயும் சந்தித்ததாகவும் அதில் அரசியல் அர்த்தம் தேடுவது தேவையற்றது எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸ் கட்சியில் இருப்பது மட்டும்தான் அடையாளமா, வேறு அடையாளங்கள் இல்லையா என்ற கேள்வியும் விமர்சனத்துக்கும் பதிலளித்திருக்கிறார். சினிமாவில் தனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை என்றும் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில காங்கிரஸ் கட்சி கடந்த 60 ஆண்டுகளாக பலவீனமாக இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இனி கட்சியை பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சில எம்பி எம்எல்ஏக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் என்றும், ஆனால் கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் முயற்சிகளை யாராவது ஊக்குவித்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். கூட்டணி தொடர்பாக முடிவுகள் கட்சி தலைமை மட்டுமே எடுக்கும் என்றும், காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சி என்பதால் யார் வேண்டுமானாலும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம் அளித்திருக்கிறார். நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து பேசிய அவர், விஜயை மக்கள் நடிகராக பார்க்கவில்லை, அரசியல்வாதியாகத்தான் பார்க்க வருகிறார்கள். விஜய் ஒரு சக்தி என்பதை யாரும் மறுக்க முடியாது, தமிழ்நாட்டில் அவர் ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து திமுக தரப்பில் இருந்து தாவேகா தலைவர் விஜய் குறித்து பல்வேறு விமர்சனங்களை எடுத்து முன்னிலைப்படுத்தி வரும் நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுடைய முக்கிய நிர்வாகி இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்பது இந்த பதிலில் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் அந்த வரவேற்பு ஓட்டாக மாறுமா என்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பியதாகவும் கூறினார். காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும் என்று சீமான் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். அது குறித்து மற்றவர்கள் என்ன வேண்டுமானால் பேசட்டும், தான் அதை பற்றி பேச விரும்பவில்லை என குறிப்பிட்டார். மேற்கொண்டு ஆட்சியில் பங்கு வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என காங்கிரசினுடைய நிர்வாகிகள் சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாணிக் தாகூர் கூட அண்மையில் அந்த பதிலை முன்வைத்திருந்தார், அதனை வலியுறுத்தியிருந்தார். இது தொடர்பான கேள்விக்கு சில தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோட கருத்து அதுவாக இருக்கிறது, அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்று மறைமுகமாக அந்த ஆட்சியின் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அது வேண்டாம் என்றெல்லாம் அவர் குறிப்பிடாமல் அதனை அழுத்தமாக வேண்டும் என்று பதிவு பண்ணும் வகையில் தான் அவர் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியில் மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்காமல் எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அது நேரடியாக எதிரான கருத்துக்களை தெரிவிக்காமல் தமிழக அரசினுடைய ஆளுமையை பற்றி தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திமுக யாரை எதிர்க்கிறார்களோ, முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை தொடர்ந்து திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. சிஎம் வரைக்கும் துணை முதல்வர் வரைக்குமே அதை விஜயை தொடர்ந்து அவங்க விமர்சனம் பண்ணிட்டு வரும் சூழல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி இன்று கோவையில் விஜயை புகழ்ந்து பேசியிருக்கிறார். எனவே
திமுக கூட்டணிக்கும் ஒரு புயலை கிளப்பும் வகையில், ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் வகையிலே பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து தனது கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. தவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தியிடம் கட்சியின் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கடந்த 4ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் அகில இந்திய தலைவர் அனில் ஜெய்ஹிந்த், காங்கிரஸ் அகில இந்திய செயலர் ஜிதேந்திர பகேல், தமிழக காங்கிரஸ் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் நவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் சென்னையில் தங்கியிருந்த பிரவீன் சக்கரவர்த்தியை 3 பேரும் சந்தித்து பேசினர். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தகவலில், பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தினுடையே தொடர்ந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் வேறு வழியின்றி கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக திமுகவினர் நினைப்பதாகவும், அதனாலேயே காங்கிரஸ் கட்சியை திமுகவினர் துச்சமாக மதிக்கின்றனர் எனவும் கூறியுள்ளார். மேலும் திமுகவினருக்கு விசுவாசமாக இருந்தாலும் அவர்கள் நம்மை எல்லா விஷயங்களிலும் உதாசீனப்படுத்துகின்றனர் எனவும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.